எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடியோலிங்க கிருஷ்ண ஜெயந்திக்காக உங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம்லாம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருந்தேங்க. ஒருத்தருமே ரிப்ளை பண்ணலைங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு வேளை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் நீங்கள் அந்த பிரசாதமெல்லாம் பண்ணுவீங்களோன்ட்டுங்க. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா டைம் இருக்காதனால முந்தின நாளே கொஞ்சம் எல்லாம் பண்ணி வச்சுடுவேங்க. இந்த பாயாசம், அப்பம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தாங்க பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணாங்கிறது இந்த வீடியோட கடைசியில் இருக்க பாருங்கள். இன்றைக்கி லயா குட்டியோட சோவிங் கிளாஸ் கடைசி நாளுங்க. அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. 2 பேரும் இங்கேருந்து சேர்ந்து போகிற பிளானுங்க. சரி, நைட்டே கடலை ஊற வச்சுருந்தேன். காலையிலத்துக்கு பார்த்தீங்கன்னா பூரி இட்லி பண்ணிட்டுங்க. நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைல்லைங்க வணக்கிட்டு கடலை குழம்பு தான் வச்சுருந்தேங்க, நல்லா திக்காக. ஸோ இதுக்கு மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடும் ரசமும் வச்சாச்சுங்க. காலையிலேயே எனக்கு லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. லயா குட்டிக்கும் பூரி தான் கேட்டிருந்தான்னு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்குதுங்க. இட்லி அரிசியில் தான் இன்றைக்கி முறுக்கு பண்ணலான்ட்டு இட்லி அரிசி மிளகாயெல்லாம் போட்டு ஊற வச்சாச்சுங்க. இதுதான் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் ஊற வைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு சீடை, வெள்ளை சீடை இதெல்லாம் அரிசி மாவு இன்ஸ்டண்ட்டாக அந்த தான் பயன்படுத்தினேன். வாங்க இன்னைக்கு நான் என்னெல்லாம் சமைச்சேன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு சமைச்ச ஐட்டம்ஸை பார்த்துக்கோங்க. ஆனால் இது சமைக்கிறப்ப இந்த ரணகலமாக இருக்கும் இல்லைங்க, எல்லா ப்ராசஸுமே வந்து லாங் வீடியோவில் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரவா லட்டு பண்ணியிருந்தேங்க கரும்பு சக்கரை பயன்படுத்தி. வெள்ளை சீடை உப்பு சீடை கொஞ்சமாக தாங்க பண்ணேன். ரொம்ப நேரம் நிற்க முடியாது இல்லைங்க, சாமிக்கு வைக்கிற அளவுக்கு பண்ணியாச்சு. ஆனால் இட்லி அரிசி முறுக்கு குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதனால் நிறையா பண்ணி வச்சேன். என்னங்க உங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸ்லாம் துரத்தி பிடிச்சி குட்டி கிருஷ்ணர் குட்டி ராதேவா மாற்றியாச்சாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.